திருச்சிற்றம்பலம். என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர் களைந்து தன்னை நினையத் தருகின்றான் புன்னை விரசு மகிழ் சோலை வியன் நாரையூர் முக்கன் அரசு மகிழ் அத்திமுகத்தான். ஐபக்தி பசி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ஒரு மிக மிக சிறப்புக்குரிய ஒரு நன்னாள். பிள்ளையார் நோன்பு என்கிற ஒரு நாள். நகரத்தார் பெருமக்கள், நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் எனப்படும் காரைக்குடி இந்த சிவகங்கை பகுதியைச் சார்ந்த நகரத்தார் பெருமக்கள் விநாயகருக்காக கொண்டாடக்கூடிய ஒரு நோன்பு இந்த பிள்ளையார் நோன்பு. அதை குறித்த ஒரு சில சிந்தனைகளை நான் இங்கு பகிர்ந்து கொள்வதற்காக தங்களுடன் இணைந்திருக்கிறேன். இப்போ இந்த பிள்ளையார் நோன்புன்னு பார்க்குற பொழுது நம்மெல்லாம் விநாயகருக்குன்னு நம்ம ஆண்டில் கொண்டாடுகிற ஒரு மிகப்பெரிய விழா, எல்லோருமே உலகளாவிய அளவில் கொண்டாடக்கூடியது விநாயகர் சதுர்த்தி. அது எல்லாருக்குமே தெரியும். பிள்ளையார் சதுர்த்தி எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே ஆவணி மாதத்தில் சதுர்த்தி திதியில் கொண்டாடுவோம். அது தவிர்த்து ஈழ நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது இன்றைய இலங்கை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஆண்டில் ஒரு 21 நாட்கள் விநாயக புராணம் படித்து விநாயகர் விரதம் இருந்து 21வது நாள் விநாயகருக்கு ஒரு பெருமளவிலே ஒரு வழிபாட்டினை செய்வதாக நமக்கு செய்திகள் கூறுகிறது. அப்போ அது ஒரு நோன்பு இருக்குது. அதற்கு விநாயகர் விரதம், ஒன்று விநாயகர் சதுர்த்தி, இன்னொன்று விநாயகர் விரதம். மூன்றாவது இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார்களாக இருக்கக்கூடிய நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் கொண்டாடக்கூடிய பிள்ளையார் நோன்பு. அது பிள்ளையார் நோன்பு என்பதற்கு என்ன அவ்வளவு பெரிய சிறப்பு? அந்த நாளில் என்ன ஒரு பெரிய சிறப்புனா, அது மார்கழி மாதத்தில் சஷ்டி திதியும் சதய நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய ஒரு நன்னாளிலே கொண்டாடப்படுகிற ஒரு விழா. மார்கழி மாதத்தில் மார்கழி மாதம் எல்லா தெய்வங்களுக்குமே உகந்த இருக்கக்கூடிய மாதம். அந்த மாதத்தை தான் கிருஷ்ண பரமாத்மா கூட கீதையில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆக பெருமாள் வைணவ ஆலயங்களிலே திருப்பாவை உற்சவம் மார்கழி மாதத்தில் தான் நடக்குது. சிவ ஆலயங்களிலே திருவெம்பாவை உற்சவம் மார்கழி மாதத்தில் தான் நடக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமிக்க ஒரு மாதம். அந்த மாதத்திலே ஷஷ்டி திதி சதய நட்சத்திரம் என்று கூறுகிற பொழுது ஷஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு உகந்த திதியாகவும் சதய நட்சத்திரம் விநாயக பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகவும் இருக்கிற பொழுது இப்படி எல்லா தெய்வங்களினுடைய அருளும் கூடியிருக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இந்த நாள் இருக்கிறது. அந்த நாளிலே மூலமுதற் கடவுளாகிய விநாயக பெருமானுக்கு இந்த நகரத்தார் பெருமக்கள் பிள்ளையார் நோன்பு என்கிற ஒரு வழிபாட்டை மேற்கொண்டு வருகின்றனர். இது காலங்காலமாக பன்னெடுங்காலமாக தொடர்ந்து வருகிற ஒரு மரபு இந்த பிள்ளையார் நோன்பு வழிபாடு. இது பார்க்கிற பொழுது இந்த நன்னாளிலே என்ன ஒரு சிறப்புனா, 3 சஷ்டி, அதாவது ஐப்பசி சஷ்டி, கார்த்திகை சஷ்டி, மார்கழி சஷ்டி, இந்த 3 சஷ்டியிலையுமே ஒரு சிறப்பு இருக்கிறது. என்னன்னா, ஐப்பசி சஷ்டி எல்லாருக்குமே தெரியும், கந்தர் சஷ்டி. முருகப்பெருமான் சூரபதுமாசுரனை வதம் புரிந்த திருநாள், வதம் புரிந்த இல்லை சூரபதுமாசுரனுக்கு ஆட்கொண்டு அருள் புரிந்த விழா கந்தர் சஷ்டி விழா. அது 6 நாட்கள் எல்லா சிவாலயங்களிலும் முருகன் ஆலயங்களிலும் மிக 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 பிரசித்தமாக கொண்டாடப்படுகிற ஒரு விழா. நாமும் விரதம் இருக்கிறோம் ஆண்டுதோறும். சஷ்டி விரதம் என்பதை பற்றி நான் பேசணுங்கிறது இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அப்போ சஷ்டி, அந்த ஐப்பசி சஷ்டி அது. கார்த்திகை மாதத்தில் வர சஷ்டிக்கு என்ன சிறப்புனா, கார்த்திகை மாதத்தில் வருகிற சஷ்டி என்றுதான் முருகப்பெருமானுடைய சூரசம்ஹாரத்துக்கும் முந்தைய ஒரு சூரசம்ஹாரமாக காலபைரவ பெருமான் சம்பகாசுரன் என்கிற அசுரனை வைரவன்பட்டி என்கிற தலத்திலே வதம் புரிந்தார். இது கார்த்திகை மாதத்து சஷ்டியில் தான் நிகழ்ந்தது. இன்றைக்கும் வைரவன்பட்டியில் அதை சம்பா சஷ்டின்னு கொண்டாடப்படுகிறார்கள். அது சம்பக சஷ்டின்னு கொண்டாடுவார்கள். இன்றைக்கும் அந்த சஷ்டிக்கு பேர் சம்பக சஷ்டி. வைரவ பெருமான் சூரசம்ஹாரம் புரிகிற ஒரு நிகழ்வு, சம்பகாசுரனை வதம் புரிகிற ஒரு நிகழ்வு இன்றைக்கும் வைரவன்பட்டியிலே நிகழ்த்தப்படுகிறது. வைரவன்பட்டி என்பது செட்டிநாட்டிலே இந்த பிள்ளையார் பட்டிக்கு வெகு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு தலம். வாய்ப்பு இருக்கையில் நீங்கள்லாம் போய் தரிசனம் பண்ணலாம். அந்த தலத்துக்கும் நிறைய சிறப்புகள் இருக்குது. ரொம்ப புராதனமான ஒரு திருத்தலம் இந்த வைரவன்பட்டி என்பது, வைரவன் கோயில் என்பது. அதை பற்றி பேசணும்னா அதுக்கே ஒரு தனி பதிவாகத்தான் பேச வேண்டும். ஆக அந்த வைரவன் கோயிலிலே இந்த கார்த்திகை மாதத்தன்று கார்த்திகை சஷ்டியிலே வைரவ சூரசம்ஹாரம் அதுவும் கொண்டாடப்படுகிறது. இன்னும் ஒரு சில ஆலயங்களிலும் வைரவ சுவாமி சிறப்பாக இருக்கக்கூடிய ஆலயங்களில் கொண்டாடப்பெறுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் அது உறுதியா என்பது தெரியாது. அதன் பிறகு அடுத்து மார்கழி மாதத்து சஷ்டி. இந்த சஷ்டியிலே தான் விநாயக பெருமான் கஜமுகாசுரனை வதம் புரிந்தார் என்று நமக்கு புராணங்கள் எல்லாம் தெரிவிக்கிறது.
அப்போ முதல் சஷ்டி முருகன் சூரபதுமனை வதம் புரிந்தது, இரண்டாவது சஷ்டி வைரவப் பெருமான் சம்பகாசுரனை வதம் புரிந்தது, மூன்றாவது சஷ்டி விநாயகப் பெருமான் கஜமுகாசுரனை வதம் புரிந்தது என்றால் சிவம் ஒரு பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவமானது 3 வடிவங்களை தாங்கி வந்து 3 முறை தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டிய நன்னாள் இந்த சஷ்டி நாள். இந்த 3 சஷ்டி நாட்களும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாள். அதில் இந்த 3 சஷ்டி நாட்களையுமே பார்த்தோன்னா, முதல் சஷ்டி எல்லா ஆலயங்களிலும் உலகளாவிய அளவிலே கொண்டாடப்படுகிற கந்த சஷ்டி. ரெண்டாவது சஷ்டி குறிப்பிட்ட ஆலயங்களில் வைரவன் கோயில் மாதிரி குறிப்பிட்ட ஆலயங்களில் கொண்டாடப்படுகிற சண்பக சஷ்டி. இந்த 3வது சஷ்டி பிள்ளையார் நோன்பு இருக்கிறதே, இது ஆலயங்களில் கொண்டாடப்படுவதாக தெரியவில்லை. இந்த நகரத்தார் பெருமக்கள் தங்களுடைய வீடுகளிலே கொண்டாடுகிற ஒரு பெரு விழாவாக இந்த பிள்ளையார் நோன்பு விழா இருந்து வருகிறது. சரி, இப்போ இது பிள்ளையார் நோன்பு கொண்டாடுறோம்னு சொல்கிறோம். இது ஏன் கொண்டாடுறோம்? இதற்கான வரலாறு என்னன்னு கேட்டால், இதற்கான சரியான வரலாறு இதுதான் என்று சொல்லும் அளவிற்கு வரலாறு நமக்கு கிடைக்கவில்லை. இருப்பினும் ஒரு 2 வரலாறுகள் சொல்கிறார்கள். அதில் 2ஐயுமே நான் கூறுகிறேன். அந்த 2 வரலாறுகளையுமே பற்றி நாம் சிந்திப்போம், வாருங்கள். இப்போ முதல் வரலாறு பார்க்கிற பொழுது, இந்த நகரத்தார்கள் என்பவர்கள் இன்றைக்கு பாண்டிய நாட்டையாக இருக்கக்கூடிய இந்த சிவகங்கை காரைக்குடி பகுதியை சார்ந்து இருந்தாலும், அன்றைக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு காவிரி பூம்பட்டினத்திலே வாழ்ந்தவர்கள் சோழ நாட்டைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் காவிரி பூம்பட்டினம்னா அது ஏன் காவிரி பூம்பட்டினம்னா, அது காவிரி புகும் பட்டினம். காவிரி கடலுக்குள் புகுகின்ற பட்டினம், அதனால் அது காவிரி புகும் பட்டினம். அது அப்படியே காலப்போக்கில் காவிரி பூம்பட்டினமாகிவிட்டது. அந்த காவிரி பூம்பட்டினத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார்களாகிய ரத்தினமகுட தன வைசியர்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு தொழில்னா, வணிகம் செய்பவர்கள் தான், கடல் கடந்து வணிகம் செய்பவர்கள். அப்படி கடல் கடந்து வணிகம் செய்கிறவர்கள்ங்கிறதுனால ஒரு செட்டியார் ஒரு சமயம் வணிகத்துக்கு கிளம்புறாரு. அவர் ஒரு கூட்டத்தோட, அவருடைய நண்பர்கள் எல்லாரோட வணிக நண்பர்களோட கிளம்புறாரு. ஒரு பகுதிக்கு அயல் நாட்டுக்கு வணிகத்துக்கு போகணும்ட்டு. இதெல்லாம் நான் சோழ மன்னர்கள் அரசாண்ட காலம், அந்த காலத்தில் சொல்கிறேன். இதெல்லாம் சோழ மன்னர் ராஜ காலத்தில். அப்போ இவர் வணிகத்துக்கு போகிறாரு. வணிகத்துக்கு போகிற பொழுது பாய்மர கப்பலில் போகிறாரு. இந்த பாய்மர கப்பல் காத்தடிச்ச திசைக்கு இந்த கப்பல் போகும், ரொம்ப மோசமான கப்பல். அந்த பாய்மர கப்பலில் போகிறதுனால இவர்கள் போக வேண்டிய இடத்திற்கு போக வேண்டிய நேரத்தில் போக முடியல, வழிமாறி போகி விடுகிறார்கள். அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போனதாக செய்தி கிடைக்கவில்லை இங்கே வீட்டுக்கு, ஆட்சிக்கெல்லாம். அப்போ அந்த ஆட்சிமார்கள்னால் செட்டியார்களுடைய மனைவிகளை ஆட்சிகள்னு சொல்வது வழக்கம் இங்கே காரைக்குடி பக்கம். அப்போ இந்த ஆட்சிமார்களுக்கெல்லாம் அது ரொம்ப வருத்தமாகி, விநாயகப் பெருமான் அவர்களுடைய வழிபாடு கடவுள் மரகத விநாயகர், அந்த மரகத விநாயகர் இடத்து முறையிட்டு, இந்த மாதிரி பிள்ளையாரப்பா எங்கள் செட்டியார் பத்திரமா போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரணும், அவர்கள் நல்லபடியாக வியாபாரம் முடிச்சுட்டு வரணும், அவர் உயிரோடு திரும்பி வரணும், அதற்கு நீ தான் அருள் புரியணும், அதற்காக நான் இன்றிலிருந்து விரதம் இருக்கிறேன், உனக்காக நோன்பு இருக்கிறேன்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் உண்டு நோன்பு இருக்கிறார்கள். நோன்பு இருக்கிற பொழுது இன்றைக்கு மாதிரி கேலண்டர் கிடையாது. அன்னைக்கு கேலண்டர் இருந்தால் நம்ம டேட் மார்க் பண்ணிகிட்டே வரலாம், இத்தனை நாள் நோன்பு இருக்கே, இத்தனை நாள் செட்டியார் வரலன்ட்டு. அன்னைக்கு கேலண்டர் இல்லாத காரணத்தினால செட்டியாரினுடைய புது வேட்டி, ஒரு கோடி வேட்டியிலிருந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நூல் இழையாக அந்த ஆட்சி எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா 20 நாள் ஆயிடுச்சு, செட்டியார் வரலை. சரியா 21வது நாள் அவர் வருகிறாரு. அன்றைக்கு ஆட்சி வந்த உடனே செட்டியார் வந்தோடனே ரொம்ப மனம் மகிழ்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லி அன்றைக்கு தன்னுடைய உபவாசத்தை நிறைவு செய்து கொண்டு அடுத்த நாள் அந்த 21 இலைகள், அந்த 21 நூல் இலைகளையும் எடுத்து இப்போ ரொம்ப மகிழ்ச்சியில் இருந்ததுனால கருப்பட்டியில் பலகாரங்களாக செஞ்சு பிள்ளையார் மாதிரி அதை பிடித்து அந்த இறைவனுக்கு மேலே அந்த 21 நூல் இலைகளையும் ஆளுக்கு ஏற்றார் போல சரியாக வெட்டி அதை திரி போல வைத்து அங்கே தீபத்தை ஏற்றி அதை வழிபட்டு அதையே உட்கொண்டார்கள் அப்படிங்கிறது வரலாறு. இப்படித்தான் பிள்ளையார் நோன்பானது கொண்டாடப்பெற தொடங்கியதுன்னு நமக்கு ஒரு செய்தி சொல்லுது. ஆனால் இது இந்த வரலாறு உண்மைக்கு நெருக்கமானது என்பதற்கான ஆதாரங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. இது உண்மைக்கு நெருக்கமானது இல்லைன்னு நம்ம சொல்லிடலாம். இன்னொரு வரலாறு இருக்கிறது, அதையும் நான் கூறுகிறேன். அது நமக்கு சற்று உண்மைக்கு நெருக்கமான ஒரு வரலாறாக நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வரலாறாகவே இருக்கும். என்னன்னா, இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் இன்றைக்கு சைவர்கள் சைவ திருப்பணிகளுக்குன்னு ஒரு குளம் இருக்குன்னா அது இன்னைக்கு நகரத்தார் குளம் தான். சைவ ஆலயங்களுக்கு திருப்பணினா செட்டியாரைத்தான் கூப்பிடணும்னு ஒரு பழமொழி கூட இருக்கிறதுன்னு சொல்லுவார்கள். திருப்பணினா செட்டியாரு தான்ட்டு.
அப்படி சிவாலயங்களுக்கு அவ்வளவு அறப்பணிகள் 274 பாடல் பெற்ற தலங்களில் பல 200க்கும் கிட்டத்தட்ட 200 தலங்கள் நகரத்தாருடைய திருப்பணி பெற்ற தலங்களாக இருக்கிறது நமக்கு செய்திகள் கூறுகிறது. அப்படி பார்க்குறப்போ அவ்வளவு திருப்பணிகள் அவ்வளவு சிவப்பணிகள் செய்த நகரத்தார்கள் ஆதியில செய்வர்கள் கிடையாது. ஆதியில் அவர்கள் எல்லாம் சமணர்கள். நகரத்தார் குலத்தில் இருந்தவர்கள் எல்லாம் சமணர்கள். கண்ணகி கோவலன் எல்லாம் இந்த நகரத்தார் குலத்தை சார்ந்தவர்கள் தான், செட்டியார் குலத்தை சேர்ந்தவர்கள் தான். இவர்கள் எல்லாம் சமணர்களாகத்தான் நமக்கு சிலப்பதிகாரம் காட்டுகிறது. அப்போ இவர்கள் எல்லாருமே சமணர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். எப்போ வரைக்கும் என்றால் காவிரி பூம்பட்டினத்திலிருந்து இவர்கள் வணிகத்துக்காக ஒரு முறை திருவண்ணாமலைக்கு சென்றார்கள். அது வரைக்கும் இவர்கள் சமணர்கள் தான். அதனால தான் நீங்கள் பழைய இந்த நகரத்தார் படங்களை எல்லாம் எடுத்து, ரொம்ப பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் மொட்டையடித்திருப்பார்கள். ஏன்னா சமணர்களும் மொட்டையடித்திருப்பது தான் சமணர்களுடைய வழக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நகரத்தார்களும் மொட்டையடித்திருப்பார்கள். அது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக டர்பன்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அவர்களும் சமணர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் திருவண்ணாமலைக்கு போகிற வரைக்கும். திருவண்ணாமலைக்கு ஒரு சமயம் வணிகத்துக்காக போகிறார். எப்போனா கார்த்திகை தீப திருநாள். எப்போவுமே திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம்னா மக்கள் கூட்டம் பெருகி வரக்கூடிய ஒரு நாள். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி கார்த்திகை தீபம் என்றால் திருவண்ணாமலை தான், அண்ணாமலையார் தான். அப்போ அண்ணாமலைக்கு எல்லோருமே மக்கள் வருவாங்க. சரி, நம்ம அண்ணாமலைக்கு போனால் நமக்கு ஒரு நல்ல வியாபாரம் கிடைக்கும்ட்டு அவர்கள் எல்லோருமே அந்த நகரத்தார்கள் கூட்டமாக திருவண்ணாமலைக்கு போகிறார்கள். திருவண்ணாமலைக்கு போய் தீபஜோதியெல்லாம் பார்த்து அங்கே வியாபாரம் செய்து கொண்டிருக்கையில் அப்பொழுது அங்கு ஒருத்தர் திருவண்ணாமலையிலே தங்கி பாடல்கள் பாடிக்கொண்டிருந்தார், பதிகங்கள் பாடிக்கொண்டிருந்தார். அவர்தான் நம்முடைய மணிவாசக பெருமான். மணிவாசக பெருமான் அந்த சமயத்தில் தான் திருவண்ணாமலையில் தங்கியிருந்து திருவெம்பாவை, திருவம்மானை முதலிய பதிகங்களை எல்லாம் பாடி கொடுத்ததாக நமக்கு புராணம் பேசுகிறது. அப்போ அவர் மாணிக்க வாசகர் அங்கே தங்கி இருக்கிற பொழுது அவர் பாடுகிறார். ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதியை யாம்பாட கெட்டையும் வாழ்தடங்கன் மாதையே வளருதையோ வன்சவியோ நின்சவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தடிவை வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தா என்னே என்னே இதே எந்தோழி பரிசேலோர் எம்பாவாயின்னு பாடத் தொடங்கி திருவம்பாவை பாடுகிறார். அற்புதமாக மணிவாசக பெருமான் பாடுகிறார். காதார் குழையாட பைம்பொன் கழலாட என்ற அற்புதமா திருவெம்பாவை எல்லாம் பாடுகிற பொழுது நகரத்தார் பெருமக்கள் அதை கேட்கிறார்கள். அந்த திருவெம்பாவையினுடைய தமிழ் அவரை உருக்குகிறது. அவர்களை எல்லாம் உருக்கி அவர்கள் மாணிக்க வாசகர்கிட்ட போகிறார்கள். மாணிக்க வாசகர் மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய சிவபரம்பொருளை நகரத்தார்களுக்கு காட்டுவித்து உபதேசித்து வைக்கிறார்கள். அப்போ நகரத்தார்கள் அப்பொழுது அதுவரை சமணர்களாக இருந்தவர்கள் மாணிக்க வாசகரிடம் உபதேசம் பெற்ற பிறகு அவர்கள் செய்வர்களாக மாறுகிறார்கள். அப்போ நகரத்தார்கள் என்ன முடிவு செய்கிறார்கள்? நம்ம இப்போ செய்வர்களாக மாறிவிட்டோம். மணிவாசக பெருமானுடைய உபதேசம் பற்றி நாம் செய்வர்களாகி விட்டோம். ஆனால் இனி வரும் காலங்களில் வேறு பல காரணங்களாலோ கால சூழல்களாலோ நாம் மீண்டும் சமயம் மாறிவிடக்கூடாது என்பதற்காக இந்த நாளிலே நாம் ஒரு உறுதியை மேற்கொள்வோம் என்று நகரத்தார்கள் முடிவெடுத்தார்கள். அது எப்படிப்பட்ட உறுதி என்றால், அவங்க எந்த இடத்துல சமயம் மாறினார்கள்? திருவண்ணாமலையிலே சமயம் மாறினார்கள். அப்போ என்ன பண்ணாங்க? கருப்பட்டி மாவு எடுத்து அதில் பலகாரம் மாதிரி பண்ணி அதை எப்படி பிடித்தார்கள்? உருண்டையாக பிடிக்கல, வட்டமாக சதுரமாவெல்லாம் பிடிக்கல, திருவண்ணாமலையை போல கூம்பு வடிவத்திலே பிடித்தார்கள். திருவண்ணாமலைனாலே நமக்கு என்ன நினைவுக்கு வருகிறது? அந்த மலைக்கு மீது ஏற்றப்படுகிற ஜோதி. அப்போ திருவண்ணாமலைனா மலையை மட்டும் பிடிச்சிட்டா திருவண்ணாமலை இல்லை, மலை மீது ஏற்றிய சோதியும் அமர்ந்தால் தான் அது திருவண்ணாமலைங்கிறதுனால அதன் மீது சோதியை ஏற்றினார்கள். சோதியை ஏற்றி வைத்து அந்த அண்ணாமலையாரை வழிபட்டார்கள். வழிபட்டு அவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள். அண்ணாமலையாரை இனிமேல் எக்காலத்திலும் எந்த ஒரு சூழலிலும் நாங்கள் சமயத்தை விட்டு மாற மாட்டோம், சைவத்தை விட்டு நீங்க மாட்டோம், இது எங்களுடைய உறுதி என்று அவர் உறுதி எடுத்துக்கொண்டு தாங்கள் வணங்கிய அந்த அண்ணாமலையாரை எடுத்து, அண்ணாமலையாரை இனி முதல் நீங்கள் எங்களுக்குள் அடக்கம், நீங்கள் எங்களுக்குள் இருக்கிறீர்கள் என்று அண்ணாமலையாரை தங்களுக்குள் இருத்தும் பொருட்டாக அப்படி அந்த வழிபட்ட அண்ணாமலையாரை அந்த கருப்பட்டினால் செய்யப்பட்ட அந்த கூம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளை, பட்சணத்தை அவர்கள் பிரசாதமாக எடுத்துக்கொண்டார்கள். இப்படி ஒரு பிள்ளையார் நோன்புக்கான ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. இது பார்க்கிற பொழுது சிவபெருமானுக்காக எடுக்கப்பட்ட ஒரு நோன்பாகவே போலவே இருந்தாலும் இது நாளடைவிலே விநாயகருக்கான ஒரு வழிபாடாகவும் மறிவிவிட்டது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன் இதை மட்டும் நான் உண்மைக்கு நெருக்கமான வரலாறு என்று கூறுகிறேன் என்றால்,
இன்றைக்கும் இந்த நகரத்தார்களினுடைய ஊர்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய வேளங்குடியிலே 9 கோயில்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய வேளங்குடியிலே இன்றைக்கும் அந்த சிவபெருமானுடைய சன்னதிக்கு அருகே இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுடைய சந்நிதியிலே மாணிக்கவாசக பெருமானால் நகரத்தார்களுக்கு வழங்கப்பெற்ற உபதேச யோக தண்டம் இன்றைக்கும் அங்கு இருக்கிறது. மாணிக்கவாசக பெருமான் நகரத்தார்களுக்கு உபதேசம் புரிந்த பொழுது அவர்களுக்கு ஒரு யோக தண்டத்தையும் வழங்கி அருளினார். அந்த யோக தண்டத்தை இன்றளவும் அந்த வேளங்குடி ஆலயத்திலே வைத்து வழிபடப்பெறுகிறார்கள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நகரத்தார்களுக்கு உபதேச பீடங்கள்னு பார்த்தா துலாவூர் பாதரக்குடின்னு 2 பீடங்கள் இருக்குது. ஆனால் இந்த 2 உபதேச பீடங்களுக்கும் முன்னாடி நகரத்தார்கள் உபதேசம் பெற்ற தலம் இந்த வேளங்குடியில் இருந்து தான் இந்த உபதேச யோக தண்டத்தை வைத்து கொண்டு தான் அவர்களுடைய குரு அவர்களுக்கு உபதேசம் செய்தார் என்று நமக்கு வரலாறு பேசுகிறது. அப்படின்னு பார்த்தா இதை நாம் உண்மைக்கு நெருக்கமான ஒரு வரலாறாக பிள்ளையார் நோன்பினுடைய ஒரு காரணமாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பிள்ளையார் நோன்பினுடைய காரணம்னு நாம் இதை எடுத்துக்கிறப்ப சரி, இது முதல்ல அவர்களுடைய உறுதிப்பாட்டை நிலைநிறுத்துவதற்கான ஒரு வழிபாடாக தொடங்கி இன்றைக்கு நாளடைவிலே அது விநாயகர் வழிபாடாக பிள்ளையாருக்கான ஒரு வழிபாடாக வந்திருக்குதுன்னு நம்ம சொன்னாலும் அது சொல்கிறப்ப ஏன் இப்படி ஒரு வழிபாடு? ஏன்னா எங்கேயுமே இதை கேள்விப்பட்டது கிடையாது. கருப்பட்டியில் நாமளே ஒரு பலகாரம் செய்கிறோமா, பலகாரத்தை செஞ்சு அதில் 21 நூல் இலையை எடுத்து அந்த 21 நூல் இலையும் வீட்டு ஆளு கணக்குக்கு ஏற்ற மாதிரி வெட்டி அதில் திரியாது திரிச்சு வச்சு இன்னும் ஆவாரம்பூ கண்ணுப்புள்ள எல்லாத்தையும் வச்சு விநாயக பெருமானுக்கு எள்ளுப்பொரி எல்லாம் படைச்சு வச்சு கடைசியில் அது வரைக்கும் கடவுளாக நினைத்து வைத்திருந்த அந்த பிள்ளையாரையே கடைசியில் பட்சணமாக எடுத்து உட்கொள்கிறோமே, இந்த ஒரு வினோதமான வழிபாட்டு முறைக்கு என்ன காரணம்ங்கிறத நாம் இதற்கு மேலே பார்ப்போம். ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்கிற பொழுது முதல்ல அவங்க பலகாரம் செய்யணும்னு நினைத்த பொழுது ஏன் கருப்பட்டியை தேர்ந்தெடுத்தார்கள்? ஏன்னா ஆரம்ப காலத்தில் இது ஒரு 21 நாள் நோன்பாக இருந்தது. இன்றைக்கு 21 நாள்லாம் யாரும் நோன்பு இருக்கிறது? 21 நாள் ஒருவேளை உணவு மட்டும் உட்கொண்டு 22வது நாள் தான் அவர்கள் முழுசாக சாப்பிட்றாங்க. 22வது நாள் மாலை வழிபாட்டுக்கு அப்புறம் தான். அப்படி எடுத்துக்கிற பொழுது 21 நாட்கள் உணவே இல்லாமல் இருக்கிற பொழுது என்ன ஆகும்? நம்ம உடல்ல சர்க்கரை அளவும் கொழுப்பு அளவும் குறையும். அப்படி குறைவதனால நமக்கு உடலில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதனால தான் 22வது நாள் அப்படி நாம் இறைவனுக்கு அன்னம்பாளிப்பு செய்கிற பொழுது நெய்வேத்தியமாக கருப்பட்டியினால செய்கிறார்கள். கருப்பட்டியினால பலகாரம் செய்கிற பொழுது கருப்பட்டியில சர்க்கரை அளவும் இருக்கு. அதே போல அதை நாம் கூம்பு வடிவத்திலே பிடிக்கிற பொழுது பிள்ளையாரை போல பிடிக்கிற பொழுது நெய் சேர்த்து தான் பிடிக்க வேண்டும். அதிலே நெய்யினுடைய சேர்க்கையும் இருக்கு என்பதனால சர்க்கரை அளவும் கொழுப்பு அளவும் நம் உடலிலே சீராக வேண்டும் என்பதற்காகத்தான் கருப்பட்டியிலே பலகாரம் அன்றைக்கு செய்கிறார்கள். சரி, செய்து அதை பிடித்து வைக்கிறார்கள் பிள்ளையாராக. இப்போ அடுத்து பிள்ளையார் என்றாலே நாம் எப்போவுமே அருகம்புல் தானே அவருக்கு உகந்த மலர், அருகம்புல் மாலையைத்தானே நாம் அவருக்கு சாற்றுகிறோம். அப்படி அருகம்புல் மாலைக்கு பதிலாக அருகம்பூ மாலையை காட்டிலும் அன்றைய நாளிலே ஏன் இந்த ஆவாரம்பூவையும் கண்ணுப்பிள்ளையும், கண்ணுப்பிள்ளை என்பதை பூளை மலர் என்று சொல்வார்கள் தூய தமிழில், இந்த பூளையையும் ஆவாரம்பூவையும் எதற்கு சாத்துகிறார்கள் என்று ஒரு கேள்வி வந்தால் கூட இந்த பூளை மலர் இருக்கிறதே அது நிலைத்து நிற்காது. கொஞ்ச நேரத்திலே அது வாடி போயிடும். அப்போ கம்பராமாயணத்தில் கூட ஒரு இடத்துல ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடக்கிற பொழுது முதல் யுத்தத்திலே ராவணன் தோற்ற பிறகு ராமன் சொல்லுவார், ஆலையா உனக்கு அமைந்தனையாவும் மாருதம் மறைந்த பூளையாயின. ஆலையா உனக்கு அமைந்தன மாருதம் மறைந்த பூளையாயின. மாருதம்னா சூறாவளி காற்று. சூறாவளி காற்று அடிச்சுட்டு போன பூளைப்பூ எப்படி வாடி போகுமோ அதுபோல உன்னுடைய சேனைகள் எல்லாம் அழிந்து விட்டது அப்படின்ட்டு ராமன் ராவணன் கிட்ட சொல்லுவாராம். அப்படி பார்க்கிற பொழுது இந்த பூளை மலர் என்பது நிலைத்து நிற்காது, ரொம்ப சீக்கிரம் வாடிடும். இந்த பூளை மலரை நாம் விநாயக பெருமானுக்கு அர்ப்பணிக்கிற பொழுது நாம் என்ன மனதில் நினைக்க வேண்டும்? விநாயக பெருமானே, இந்த பூளை பூவை போலத்தான் இந்த வாழ்க்கையும் நிலையற்றது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன், எனக்கு அருள் புரிவாயாக நாம் நினைக்கணும். ஆனால் நாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க, நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னு கண்ணுப்பிள்ளையை மட்டும் எப்படியாவது கொண்டு வச்சிருவோம். அதை ஏன் வைக்கிறோன்னு நம்ம கேட்கறது கிடையாது. இப்போ அடுத்து ஆவாரம்பூவை வைக்கிறோம். ஆவாரம்பூவை வைக்கிறோம், ஏன் வைக்கிறோங்கிற பொழுது அதற்கு ஒரு பழமொழி உண்டு. ஆடு பயிர் காட்டும், ஆவாரை நெல் காட்டும்னு ஒரு பழமொழி சொல்வாங்க முன்னோர்கள் எல்லாம். ஆடுகள் தான் பயிர்கள் எங்கே இருக்குன்னு காட்டுமா, ஆவாரை பூக்கள் தான் நெல்களை காட்டுமா.
அப்ப ஆவாரை நெல் காட்டும்னு சொல்கிற பொழுது நாம் விநாயக பெருமானிடத்து வேண்டுவது, விநாயக பெருமானே நாங்கள் ஏன் இந்த ஆவாரம் பூவை உனக்கு படைக்கிறோம் என்றால், ஆவாரம் பூவை உனக்கு அர்ப்பணிக்கிறோம் என்றால், இந்த ஆவாரம் பூ தான் நெற்பயிர்களை காட்டும். இந்த உலகத்திலே நெற்பயிர்களுக்கு எந்த விதமான குறைவும் இல்லாமல், விளைச்சலில் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக விளைய வேண்டும். ஏன்னா எல்லாம் நல்லபடியாக விளைஞ்சாதான் எல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா உலகமே செழித்து இருக்க முடியும். ஆகையால நாம் இந்த ஆவாரம் பூவை படைக்கிறோம் என்பது விநாயக பெருமானுக்கு அர்ப்பணிக்கிறதுக்காக மட்டுமல்ல, உலக நன்மையை வேண்டி நாம் இந்த ஆவாரம் பூவை படைக்கிறோம். இதுக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கு. சரி, ஆவாரம் பூ சரி, எள்ளுப்பொறி விநாயகருக்கு ஏன் படைக்கிறோம்? எள்ளுப்பொறி அருணகிரி பெருமானே சொல்கிற பொழுது கைத்தர நிறையனே அப்பமோட அவள் பொறி கப்பிய கரிமுகன்னு அருணகிரி பெருமான் நிறைய இடத்துல விநாயக பெருமானுக்கான பட்சணங்களை சொல்லியிருப்பார். ஆனால் முதல்ல இந்த இடத்துல சொல்கிற பொழுது பொறியை குறிப்பிட்டிருப்பார், எள்ளு பொறியை குறிப்பிட்டிருப்பார். ஏன் அவர் அதற்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா, பொறி என்பது நெல் தானே, நெல்லை பொறிச்சா அது பொறி, எல்லையும் பொறிச்சு தான் நம்ம வைக்கிறோம். அப்படி பொறித்து வைக்கிற பொழுது என்ன ஆகுது, பொறித்த எல்லையோ பொறியோ திரும்பி பூமியில் போட்டால் விதைக்காது, அது முளைக்காது. திரும்ப அதை போட்டால் முளைக்காது. அதுபோலத்தான் விநாயக பெருமானுக்கு நாம் இந்த எல்லையும் பொறியும் படைக்கிற பொழுது, விநாயக பெருமானே இந்த எள்ளும் பொறியும் எப்படி பொறிபட்டு இருக்கின்றனவோ அதுபோலவே நீயும் என்னுடைய வினைகளையெல்லாம் பொறித்து விடு, என்னுடைய வினைகளையெல்லாம் வறுத்து விடு. என்னை எப்படி இந்த எல்லையும் பொறியையும் நீ ஏற்றுக்கொள்கிறாயோ அதே போல என்னையும் ஏற்றுக்கொள்ளப்பான்ட்டு நாம் விநாயக பெருமான் கிட்ட வேண்டுவது தான் இந்த எள்ளுப்பொறி நிவேதனத்துடைய தத்துவம். சரி, இப்போ எல்லாம் சரி, கடைசி விஷயம், ஏன் அந்த பிள்ளையாரை நம்ம செஞ்சு வழிபட்ட பிள்ளையாரை நாம் உள்ளே எடுத்துக்கிறோம்? அது ஒரு வழிபாடு பொருளாக இருக்கிறது, ஏன் உணவுப் பொருளாக நமக்கு மாறுகிறது? இதை நீங்கள் உணவுப் பொருள்னு நினைத்தீர்கள் என்றால் நான் சொல்வது புரியாது. இந்த உணவுப் பொருளில் ஒரு சின்ன இறை மட்டும் சேர்த்து அதை உணர்வு பொருள்னு மாற்றுங்க. இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு புரியும். இறைவன் நமக்கெல்லாம் எப்படி, நம்ம இறைவன் புறத்தே உருவமாகவும் அகத்தே அருவமாகவும் இருக்கக்கூடிய ஒருவன் தான். அப்படிப்பட்ட இறைவனை நம்ம முதல்ல எடுப்புலே நம்ம மனசுக்குள்ளே எல்லாம் நம்மளால பார்த்துட முடியாது. நமக்குள்ள அவனை கண்டு விடுவது என்பது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது. அதற்கென்று சில பிரயத்தனங்கள், முயற்சி, கொஞ்சம் அதற்குன்னு மெனக்கெடணும். அப்போதான் வெளியே பார்க்குற இறைவனை நமக்குள்ள நம்ம காண முடியும். அப்போ இந்த முதல்ல அவரை வெளியே உருவமாக வைத்து வழிபடுகிறோம் இறைவனை. அதன் பிறகு நாம் எடுத்து உட்கொள்ளுகிற பொழுது வெறும் இறைவனா மட்டும் உட்கொள்ளலை. ஏன்னா இறைவன் உருவமாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு நாம் உருவ வழிபாடும் செய்கிறோம். உருவ வழிபாடு எந்த அளவுக்கு நம்ம சமயத்திலே பிரசித்தி பெற்றிருக்கிறதோ அதே அளவுக்கு ஜோதி வழிபாடும் பிரசித்தி பெற்றிருக்கிறது. அதனால தான் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், அந்த உருவத்தின் மீது ஒரு ஜோதியை ஏற்றி அந்த ஜோதியோடு நம்ம சாப்பிடணும்னு சொல்கிறோம். அப்போ இறைவன் உருவமாகவும் இருக்கிறான், ஒளிப்பிழம்பாகவும் இருக்கிறான். உருவமாகவும் ஒளிப்பிழம்பாகவும் இருக்கக்கூடிய இறைவனை வெளியிலே பார்த்தால் மட்டும் போதாது, அவனை நமக்குள்ளேயும் காண வேண்டும் என்பதுதான் இந்த செயல்பாடினுடைய கோட்பாடு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பிள்ளையாரை உள்ளே உட்கொள்கிறோம்னா பிள்ளையாரை சாப்பிட்றதுக்காக இல்லை, பிள்ளையாரை நமக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுறோம். நாம் எல்லா வருஷமும் வருஷம் இந்த நகரத்தார்கள் பிள்ளையார் நோன்பப்போ பிள்ளையாரை சாப்பிட்டா போதும், அதில் வேற ஊதிட்டு சாப்பிட்டியா ஊதாமல் சாப்பிட்டியான்னு பெரிய போட்டியே அங்கெல்லாம் நடக்கும். அவர் அந்த ஜோதி பிழம்போடு அவரை நாம் உட்கொள்ள வேண்டும். அந்த ஜோதி பிழம்போடு உட்கொள்கிற பொழுது என்ன நடக்கும், இறைவன் உருவமாகவும் ஒளிப்பிழம்பாகவும் இருக்கிற இறைவனை புறத்தே பார்த்தது போதும், புறத்தே பார்த்த அதே இறைவனை அகத்தேயும் நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த செயல்பாடு நமக்கு உணர்த்துகிறது. இதைத்தான் வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையே நமக்கு சொல்றது. வள்ளல் பெருமான் வணங்காத தெய்வம் கிடையாது. வள்ளல் பெருமான் கந்தகோட்டத்து கந்தவள் முதல் உருவ வழிபாடு. அப்புறம் திருவற்றியூரில் தியாகராஜ பெருமானை வழிபட்டு பாடியிருக்கிறார், வடிவுடைய அம்பிகையை வழிபட்டு பாடியிருக்கிறார், கண்ணபெருமான் மீது நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார், நிறைய முருகன் தலங்களில் பாடல்கள் பாடியிருக்கிறார், விருத்தாசலத்தில் பாடியிருக்கிறார், சிதம்பரத்தில் அழுது பாடல்கள் பாடியிருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் இறைவனை வெளியே பார்த்துட்டாரு. பார்த்ததன் பிறகு இத்தனை இடத்திலும் வெளியே கண்ட இறைவனை அப்புறம் எங்க பார்க்கிறாரு, ஜோதியா பார்க்கிறாரு. இப்போ உருவமாகவும் பார்த்தாச்சு, ஜோதியாவும் பார்த்தாச்சு, இதுவரை புறத்தே பார்த்து விட்டாரு. இதற்கப்புறம் எங்க பார்க்கிறாரு, தன்னுடைய அகத்துக்குள்ள பார்க்கிறாரு. வள்ளல் பெருமான் சொல்றப்பே சொல்லுவாரு, தந்தேகம் மெனக்களித்தார் தம்மருளும் பொருளும் தம்மையே இங்கெனக்களித்தார் தம்மையினும் எந்தேகம் அதில் புகுந்தார். நம்ம பிள்ளையாரை நம்ம உட்கொள்றோம்னா பிள்ளையாரை நம்ம உடம்புக்குள்ள புகுத்துகிறோம்.
எந்தேக முதல் புகுந்தார் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிற பொழுது என்னுயிரில் கலந்தார், என்னுள்ளத்தில் இருந்தார், என்னுயிரில் கலந்த நடத்தி இறையவர் என்று கூறுவார். அப்படி இந்த பிள்ளையார் மணிக்கு நம்ம பிள்ளையாரை சாப்பிட்றோன்னா பிள்ளையாரை சாப்பிடல, பிள்ளையாரை நமக்குள்ள கொண்டு வந்து உட்கார வைக்கிறோம். அது வரைக்கும் வெளியே சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்திருந்த பிள்ளையார நம் மனம் என்கிற சிம்மாசனத்திலே அமர்த்த வைப்பது தான் அந்த நிகழ்வு என்று சொல்லி, இந்த பிள்ளையார் நோன்பு என்பது சிவ வழிபாடாக இருக்கட்டும், முருக எந்த வழிபாடாக இருந்தாலும் அந்த நாளிலே நாம் மூலப்பரம்பொருளாக இருக்கக்கூடிய ஒரு இறைவனை, ஒரு பரம்பொருளை நாம் வழிபட்டு நல்நிலை அடைவோமாக என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பகன்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.